மீன ராசிக்கான பலன் 2026 ஜூன் மாசத்துக்கு மேல நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். ஏற்கனவே உங்களுக்கு ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது. அதனால பலன்கள் சற்று மந்தமாகவே இருக்கும். சனிக்கிழமை சைவமாக இருந்து கணபதி அல்லது ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணலாம். கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம். சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். தான தர்மங்கள் செய்யலாம். தானம் தர்மம்னா பணம் காசு பெருசா ஒன்றும் கொடுக்கறதில்ல. ஒரு கைப்பிடி அரிசி இருந்தா கூட போதும். நம்மளுடைய மிருகங்களான நாய் பூனைக்கு உணவு கொடுத்தா கூட போதும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். வீடு வாகனங்கள் வாங்க ஏற்புடைய ஒரு காலம் இது. 7.5 சனி எப்போதும் எல்லோருக்கும் கெடுதல் பண்ணுவதில்லை. ஒரு சிலருக்கு தசாபுத்தி நல்லாக இருந்தால் சிறப்பான பலனை நடைபெறும். திருமணம் கைகூடும். வரன் பார்க்கலாம். சிலருக்கு புதிய காதல் தொடக்கம். ஏற்கனவே பழைய கோர்ட் கேஸ், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா இது சரியாக வெற்றி அடையலாம். வாராத கடனை கேட்டு வாங்கலாம். தொழில் மேன்மை உண்டு. லாபம் அதிகரிக்கும். யாத்திரை பயணங்கள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5க்கு குரு வராரு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. அதுவும் நீ கேட்டாதான் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு அல்லது சம்பள உயர்வு உண்டு. ஏற்கனவே ஏற்பட்ட அவமானம், அவமதிப்பு, தொல்லை, கடன் எல்லாம் நீங்கி சமூகத்தில் நல்ல ஒரு பெயர் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம். கல்விக்கான பயணங்கள் உண்டு. தடைப்பட்ட காரியங்கள் இன்னும் 2 மாதத்தில் நிச்சயமாக சரியாகும். வீட்டில் ஒரு மந்த நிலை அல்லது ஒரு கெட்ட அதிர்வலை நிற்குது. ஏதோ ஒரு காத்து கருப்பு வீட்டில் பூஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு லட்சுமி கடாட்சம் வீட்டில் ஏற்படுவதற்கு 2 கிலோ அல்லது 3 கிலோ வீட்டை பொறுத்து நிற்கிது. உப்பை வாங்கிக்கிங்க. இந்த உப்பை என்ன பண்ணுங்க, ஒரு நாள் பார்த்துக்குங்க. வீடு ஃபுல்லாக போட்டு விட்டுருங்க. உப்பை போட்டு விட்டு தென்னங்குச்சி அந்த காலத்தை வீட்டை கூட்டுவாங்கல்ல, 2 ஹவர் பொறுத்து அந்த ஃபுல்லாக அந்த எல்லாத்தையும் கூட்டி வாரி எடுத்து நீர்நிலை ஆற்றுலையோ அல்லது கடல்லையோ போட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் வீட்டை சுத்தமாக நீங்கள் கழுவி மூவ் பண்ணி விட்டுடலாம். வீட்டில் உள்ள கெட்ட அதிர்வலையெல்லாம் இது தீர ஆரம்பிக்கும். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு குடி போகிறதுக்கு உப்பை கொட்டுவாங்க. அங்கே உள்ள தோஷம் ஏதாவது இருந்தாலும் கிருமியும் இதுல போய்விடும். ஆக இது ஒரு சிறப்பான ஒரு முறை. 6 மாசத்துக்கு ஒரு முறை வீட்டை நீங்க இந்த மாதிரி சுத்தப்படுத்திக்கலாம்.